ஏனுங்க இன்றைக்கி வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு எடுத்துங்க, ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. மிக்சியில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கணுங்க. வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்க. பல்லேரி வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு உள்ளே போட்டுங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இதையும் போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. தக்காளி பழத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொஞ்சம் புதினா தழைங்க போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணுங்க. இட்லி சட்டியில் வெந்த கடலைப்பருப்பு எடுத்துங்க, கையிலேயே போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இந்த வணக்கினது கூட கொட்டிங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க. தண்ணி நம்பாவே வைக்கணுங்க. அப்போ தான் வடகறி வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டோம்னா நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி கூட இந்த வடகறி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சென்னையில் ஃபேமஸே இந்த இட்லி வடகறி தானுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு